ஹலோ உறவுகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து காலிஃப்ளவர் 65 எப்படி ஒரு 10 மினிட்ஸ்குள்ளே செய்யறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு காலிஃப்ளவரை எடுத்து ஸ்மால் சைஸாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சிடணும். வெயிலில் ரொம்ப நேரம் காய வைக்கக்கூடாது, ஒரு 1/2 அன் ஹவர் வைக்கணும். 1/2 அன் ஹவர் வச்சாலே பூ வந்து வாடிடும். வாடினா வந்து காலிஃப்ளவர் சில்லி ஓடும்போது எண்ணெய் நிறைய உறிஞ்சாது. அந்த வாடின பூவை எடுத்து கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே காலிஃப்ளவரை போட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் விடணும். தண்ணி லைட்டாக பாயில் ஆகி பபுள் வர்ற அளவுக்குலாம் நான் விடலை. ஆல்ரெடி வந்து நான் வெயிலில் போட்டிருந்தங்காட்டி லைட்டாக சூடானால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி லைட்டாக சூடானோன்னையும் தண்ணியில் இருக்கிற ஃப்ளவர் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் ஒரு கரண்டி வச்சு எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி அதுக்கப்புறம் வந்து சில்லி போடுறதுக்கு தேவையான மிக்சிங்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வரமிளகாத்தூள். இதுக்கெல்லாம் முன்னாடியே உப்பு கொஞ்சம் அளவாக சேர்த்தணும். ஏன்னா நம்ம வேக வைக்கும்போதே உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம். அதனால வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். முட்டை போட்டதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்டு லைட்டாக மட்டும் தண்ணி தொளித்து கலக்கி விடணும். ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், நம்மளுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து விட்டுறலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் வந்து சில்லி பொரிக்கவே ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் காலிஃப்ளவர் அப்படியே போட ஆரம்பிச்சிடணும். காலிஃப்ளவர் போடும்போதே பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே ஒன்று ஒன்றாத்தான் போடணும். போடும்போதே ஃபுல்லாக போட்டோம்னா வந்து பிரிஞ்சு வராது, அதை கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாயிரும். எண்ணெயில் போட்டோன்னே அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டே இருக்கணும். தனித்தனியாக போட்டாலும் வந்து ஒட்டிக்கும். அப்படியே வந்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே காலிஃப்ளவர் நல்லா கலர் மாதிரி வெந்து வர்றது நம்மளுக்கே தெரியும். திருப்பி விட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரே சைடாக வந்துடும். ஸோ அதனால நல்லா திருப்பி விட்டே இருந்து கலர் மாறினோன்னே எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அதில் பேப்பர் போட்டு காலிஃப்ளவர் போட்டுருணும். ஏன்னா வந்து எண்ணெய் இருந்தால் அந்த பேப்பர் உறிஞ்சிக்கும், இல்லைன்னா வந்து அந்த பாத்திரத்துலேயே கீழே வடிஞ்சு நின்றும். அப்படியே போட நமக்கு டெம்ப்ட் ஆச்சுனாலும் 1-2 எடுத்து சாப்பிட்டு அப்படியே போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் வந்து நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வந்திருந்தது. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.